Use our headphones for better experience. I want to end this love game ஓட லாஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட்லயாச்சும் அவங்க லவ் சொல்றாங்களான்னு பார்க்கலாம். இது லெவல் 12. இப்ப ஸ்கூல்ல காமிக்கிறாங்க மிக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு வரா. அவளுக்கு ஃபீவர் இருந்துச்சுல, அதுக்கு அடுத்த நாள் தான் இது. ஹே மிக்கு வந்துட்டான்னு கத்துறா. நேத்து எப்படி போச்சுன்னு அக்கானே கேக்குறா. லைட்டா ஃபீவர் தான், சரியாயிடுச்சுன்னு மிக்கு சொல்லுவா. அட நான் அதை கேட்கல, அசாகி கூட எப்படி போச்சுன்னு கேட்டா. அதை கேட்டு மிக்கு ஷாக் ஆகுறாங்க. அக்கானே வந்து மிக்கு காது கிட்ட போயிட்டு, எனக்கு தெரியும் உன்னால எங்க கிட்ட சொல்லாம இருக்க முடியாது, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லுன்னு அவ கேக்குறா. நாங்க என்ன பண்ண போறேன், எனக்கு ஃபீவர் உனக்கு தெரியும்ல மிக்கு சொல்றா. நேத்து யூகே ஸ்கூல்ல விட்டு செம்ம வேகமா ஓடி இருப்பாள், அது காட்டுறாங்க. அவன் அவ்வளவு ஃபாஸ்டா ஓடுவான்னு எதிர்பார்க்கவே இல்ல, ரொம்ப ஃபாஸ்டா ஓடிட்டான். அவன் எப்படி ரொம்ப ஃபாஸ்டா மிக்கோட ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. மிக்கு வந்து வெக்கப்பட்டுட்டு என்கிட்ட கேட்காதுன்னு சொல்றா. ஐயோ எல்லாரும் எங்களை பத்தியே பேசுறாங்களே, நான் பண்ணது நினைச்சு இப்பதான் ஃபீல் பண்றேன் யூகே நினைக்கிறான். லீஷிபாவும் உன்னோட கேங்கோ இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களோ? சாச்சா இருக்காது, அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிக்கு எப்ப பாரு அவன் கிட்டதான் பேசுவா. அதை வச்சு முடிவு பண்ண முடியாது, மிக்கு எல்லாருக்கிட்ட தான் பேசுவா. லீஷிபா வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா மிக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அன்னைக்கு ஒரு நாள் பேசினேன், அவன் செம்மையா சிரிச்சா தெரியுமா, அவளுக்கு நல்ல மனசு, அதனாலதான் உங்ககிட்ட எல்லாம் வந்து பேசியிருக்கான் அவன் ஃப்ரெண்ட் சொல்றாங்க. என்னடா சொல்ல வரீங்க நிஷிபா கேக்குறா. என்ன சொல்ல வரேன்னா அவன் பார்க்க கொஞ்சம் நல்லாதான் இருக்கான், ஆனா அவன் ரொம்பவே தனிமையில இருக்கவன், மிகோட பாய் ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பே இல்ல. கரெக்ட் தான் அவனுங்க சொல்றாங்க. எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பத்தி சொல்றாங்களா? இந்த மாதிரி யூகே நினைக்கிறான். எதுவுமே நடக்காம இருக்க வாய்ப்பே இல்ல, கிஸ்ஸிங் அக்கிங் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா இந்த மாதிரி அக்கானே கேக்குறா. இல்லையே, எதுவும் இல்லன்னு மிக்கு சொல்றா. நீ இல்லன்னா வேற ஒருத்தங்க அவனை எடுத்துப்பாங்க. அக்கானே மிக்கு காது கிட்ட போயிட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துப்பேன்னு சொல்றா. மிக்கு வந்து ஷாக் ஆவரா. சீக்கிரமா எல்லாத்தையும் வெளியே சொல்லுன்னு மிக்கு டீஸ் பண்றா. யூகே பத்தி யோசிக்காம இருக்க நான் ட்ரை பண்றேன். எல்லாரும் அவனை பத்தி பேசும்போது எனக்கு ஞாபகம் வருது, எனக்கு இன்னும் நிறைய யூகே வேணும்னு தோண வைக்குது. வித்தியாசமா இருக்கு, கிளாஸ்ல நாங்க ரெண்டு பேரும் தள்ளியே இருக்கோம், ஆனா எனக்கு இப்ப ரொம்பவே தனிமையா ஃபீல் ஆகுது. அவன் பக்கத்துல எப்போ போவன் இருக்கு. மறுபடியும் ஸ்கூல் முடிஞ்சதும் வெளியே போலான்னு கூப்பிட்டா அவன் என்ன சொல்லுவான் தெரியலையே. நான் இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தா அவன் மேல ரொம்ப ஆசை வச்சிருக்க மாதிரி தெரியுமோ. எனக்கு யுக்கியாவை விட்டு பெரியவே மனசு இல்ல, அவன் கூடவே இருக்கணும் போல இருக்கே. இந்த மாதிரி மிக்கும் நினைக்கிறா. இப்ப கட் பண்ண வாஷ்ரூம்ல நாச்சனும் மிக்கவும் பேசிட்டு இருக்காங்க. யுக்கியா என் வீட்டுக்கு வந்து என்ன பாத்துக்கிட்டால, அதுக்காக அவனுக்கு கேக் தரலான் இருக்கேன். கேக்கா? வெளிநாட்டுக்காரங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க நாச்சன் சொல்றா. யுக்கியா பாப்புலரான பசங்களை பார்த்த உடனே ஒரு மாதிரி பண்ணுவால, அந்த மாதிரி எதுக்கு பண்ணிட்டு இருக்கா. ஜாப்பனீஸ் ஸ்வீட்ஸ் தான் நல்லா இருக்கும், அது கடிச்சு சாப்பிடும் போது அப்படியே தேன் போல இறங்கும், அதுல உண்மையான அன்பு கலந்து இருக்கு. கரெக்ட் தானே நாச்சன் கேக்குறா. உண்மையாவா சொல்ற? ஹை ஸ்கூல் பொண்ணுங்க ஜாப்பனீஸ் ஸ்வீட் எல்லாமே கிஃப்டா தருவாங்க. உண்மையா சொல்லனா என் பாட்டியோட இதை நான் பண்ணிருக்கேன். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா அந்த ஸ்வீட்டை செய்யும் போது உருட்டி மடிக்கிறதுலாம் ரொம்பவே ஜாலியா இருக்கும். இந்த மாதிரி மிக சொல்றா. கரெக்ட், இதுவே ஃபாரின் ஸ்வீட்ல இந்த மாதிரி பண்ண முடியுமா? யுக்கியாக்கு இந்த மாதிரி சொல்லி தர மாதிரி மிக்க யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா ஆமா எனக்கு அது பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம யுக்கியா சின்ன வயசுல இருக்கும் போது நான் எப்பப்பெல்லாம் 2 மோச்சி ஐஸ்கிரீம் வாங்கணும் வக்கனா என்கிட்ட ஒண்ணு திருடிப்பா. என்னோட கனவு என்னன்னா ஒரு நாள்ல 2த்தையும் சாப்பிடணும். அவன் அந்த மாதிரி சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு, நாச்சன் உனக்கு மோச்சி எப்படி செய்யணும்னு தெரியுமான்னு கேக்குறா. எனக்கு நல்லாவே தெரியும், அவனோட அக்கா வச்சு நான் சொல்றா. கட் பண்ணா யுக்கியாவோட வீட்டுல காட்டுறாங்க. அங்க மோச்சி செய்யறதுக்கான பொருள்லாம் இருக்கு. டாடான்னு மிக்க சொல்றா. என்னதுன்னு யுக்கியா கேக்குறான். இது ஜாப்பனீஸ் ஸ்வீட் செய்யறதுக்கான பொருள், அன்னைக்கு என்ன பாத்துக்கிட்டல, அதுக்கு நன்றி சொல்ல விதமான இது பண்ணலான் இருக்கேன். மோச்சி ஃப்ரெஷ்ஷா பண்ண டேஸ்டா இருக்கும் தெரியும்ல, அதனால உன்னோட வீட்டுல பண்ணலான்னு முடிவு பண்ணா. யுக்கியா வந்து வெக்கப்பட்டுட்டு, எனக்கு நீ நன்றி எல்லாம் சொல்ல வேணாம், எனக்கு நீ செஞ்சு தரணும் அவ்வளவு ஆசைப்பட்ட, நான் செஞ்சுதான் நான் சாப்பிடறேன்னு அவன் சொல்லுவான். நானும் அவ கூட சேர்ந்து செய்யணும்னு சொல்ல வர அளவு நிக்க நினைக்கிறான். நம்ம ரெட் பீன்ஸ் பேஸ்டியும் ஐஸ்கிரீமையும் ஒன்னா கலந்து செய்ய போறோம், அது ரொம்பவே ஜாலியா இருக்கும்னு மிக்க சொல்றா. யுக்கியா வந்து சிரிச்சுட்டு அவளை பாரு எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறான். நாச்சன் இந்த ரெசிபி வீடியோ தான் பார்க்க சொன்னான்னு மிக்கு பாக்குறா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். யுக்கியா வந்து மிக்கு கிட்ட போயிட்டு அதை பாக்குறான். மிக்கு வந்து வெக்கப்படுறா, பதட்டத்துல உறைஞ்சு போன மாதிரி இருக்கா. யுக்கியா வந்து ஏன் கூப்பிடா. மிக்குக்கு அவன் சொல்றது எதுவுமே காதுல விழல. ஹே மிக்குன்னு கத்துறான். அப்பதான் மிக்கு வந்து கன உலகத்துல இருந்து வெளியே வரா. அந்த இடத்துல நான் உன்னை ஸ்டாப் பண்ண சொன்னான்னு கேக்குறா. ஓ அப்படியான்னு அவ கேக்குறா. என்ன நீ என்னமோ யோசிச்சுட்டே இருக்குன்னு அவன் கேக்குறான். நான் பயந்தே போயிட்டு மிக்கு நினைச்சிட்டு ரெசிபி வீடியோ உனக்கு காமிக்கிறா. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து மோச்சியை ரெடி பண்றாங்க. யுக்கியா வந்து கிரீன் கலர் செய்யறா, மிக்கு வந்து பிங்க் கலர் செய்யறா. யுக்கியா வந்து மிக்கு செஞ்ச மோச்சியை பார்த்து, இது என்ன இவ்வளவு குட்டியா இருக்குன்னு சிரிச்சுட்டு, உன்னோடது பார்க்க கோழியோட முட்டை மாதிரி இருக்குன்னு சொல்றான். என்ன சொன்னா உன்னோடது பார்க்க டைனோசர் முட்டை மாதிரி இருக்கு, அதை எப்படி சாப்பிட போறேன்னு அவன் கேக்குறா. அந்த அளவுக்கு ஒன்னும் மோசமா இல்லன்னு மிக்கோட கையை பிடிச்சதை வைக்கிறான். இவன் இந்த மாதிரி பண்ணதுனால மிக்கு வந்து வைக்கப்படுறா. அவளோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தா யுக்கியாவும் ரியலைஸ் பண்றா. அவனும் வைக்கப்படுறான். மிக்கு வந்து டக்குனு விலகி போயிட்டு, இது ரொம்ப பெருசா இருக்கு, நான் 3 வாய் சாப்பிட்டா அதை முடிக்க முடியும்னு சொல்றா. அப்படியா? ஆமா கொஞ்சம் பெருசா தான் இருக்கு போலன்னு யுக்கியாவும் வைக்கப்பட்டுட்டே சொல்றான். இரு என்னால முடியல, அவன் கையை நான் தொட்டுட்டு அவன் பக்கத்துல நான் போயிட்டேன், கிட்ட ஏதோ தப்பா இருக்கு, அமைதியாரு அமைதியாரு இந்த மாதிரி மிக்கு நினைக்கிறா. மிக்கு அவ பண்ணதோ யுக்கியா பண்ணதோ கிட்ட எடுத்துட்டு வரா. அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணதை பார்த்து யோசிச்சு பார்த்துட்டு அவங்க 2 பேரும் பண்ண மோச்சியா கிஸ் பண்ற மாதிரி வைக்கிறா. யுக்கியா யுக்கியா
இத பாக்கும்போது ஏதாச்சும் ஞாபகம் வருதா மிக்கு கேக்குறா. யூகே அதை பார்த்து ஷாக் ஆகுறான். நம்ம ரெண்டு பேரும் ஓட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கல, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்லன்னு மிக்கு கேக்குறா. யூகே வந்து வெக்கப்பட்டுட்டு நீ வேணுமிட்டே தானே ஒன்னாவச்சுன்னு கேக்குறான். மிக்கு வந்து ஷாக் ஆயிட்டு இது நல்லா இருக்கா இல்லையா அதை சொல்லுன்னு கேக்குறா. அப்படின்னா அந்த பிங்க் நீ ஏன் யூகே கேட்டுட்டு அந்த பிங்க் கலர் மோச்சிய கையில எடுத்து மிக்கோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடறான். மிக்கும் அதை வெக்கப்பட்டுட்டே பாத்துட்டு இருக்கா. என்னம்மா ஆச்சு, உன்னை சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சான்னு அவன் கேக்குறான். மிக்கு வந்து கோவப்படுறா. அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு யூகே சொல்றான். ஆமா கண்டிப்பா அது நல்லா தான் இருக்கும், நான் கை கொள்ள போறேன்னு மிக்கு கோவத்தோட வெளியே போறா. அவ போனதுக்கு அப்புறம் யூகே வந்து அந்த பிங்க் கலர் மோச்சிய பார்த்து அதை தொட்டுட்டு என்னால இன்னும் இதுல அவளை உணர முடியுது. அதை எடுத்துட்டு அவங்க கிஸ் பண்ணதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அவளோட லிப் ரொம்ப சாஃப்டா இருந்துச்சுன்னு நினைக்கிறான். இப்ப மிகுவ காட்டுறாங்க. யூகே எப்பவுமே இப்படியா இருந்தான். அவனோட குரல், அவனோட கை எல்லாமே என்னோட இதயத்தை வேகமா துடிக்க வைக்குது. என் நினைவிலே நான் இல்லாத அளவுக்கு நான் யூகே ஒரு லவ் பண்ற போலன்னு மிகு நினைக்கிறா. அப்புறம் மிகு வந்து யூகே போய் பாக்குறா. மிகு வந்து ஷாக் ஆகுறா. என்னன்னு பார்த்தா யூகே வந்து அந்த மோச்சிய மிகுவா நினைச்சு அதுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கான். மிகு வந்து ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. யூகே வந்து ஷாக் ஆயிட்டு இல்ல இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நான் சும்மா சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். அந்த நேரம் பார்த்து வக்கானா வந்து உள்ள வரா. இந்த மாதிரி விசித்திரமா யாரும் சாப்பிட்டு நான் பார்த்தது இல்ல. இந்த மாதிரி மிகு கத்துறா. வக்கானா வந்து மறுபடியும் கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டாங்கடா, என்னோட இதையும் மறுபடியும் நெருப்பா கொதிக்க போகுது, சரி இப்ப என்ன சாப்பிடலாம் இந்த மாதிரி அவன் நினைக்கிறா. கட் பண்ணா ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. கசானே வந்து அசிங்கமா இருக்கேன்னு கத்துறா. அக்கா கத்தாதீங்க அமைதியா பேசுங்கன்னு மிகு சொல்றா. ஸ்போர்ட்ஸ் டேக்காக எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கத்துறதுனால எல்லாரும் இவங்களே பாக்குறாங்க. ஆனா பொக்கிட்டு கேம் விளையாடுனா இந்த அளவுக்கு நடக்குமா, எனக்கு இதை பத்தி நிறைய சொல்லுன்னு கேக்குறாங்க. அந்த விஷயத்த பத்தி மிகு சொல்லிட்டா. நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு கேக்குறா. எவ்வளவு டைம் நீங்க அதை பண்ணீங்கன்னு கசானே கேக்குறா. எனக்கு ஞாபகம் இல்லன்னு மிகு சொல்றா. ஞாபகம் இல்லாத அளவுக்கு பண்ணீங்களா, ரொம்ப அசிங்கமா இருக்கே, எப்படி பண்ணீங்கன்னு டீட்டெயிலா சொல்லுன்னு கசானே கேக்குறா. மிகு வந்து வெக்கப்பட்டுட்டு சொல்ல ஆரம்பிக்கிறா. கசானே ஆர்வத்தோட கிட்ட கிட்ட நாங்க வந்து கேட்டுட்டு இருக்கா. ஆரம்பத்துல நாங்க விலகிதான் இருந்தோம், ஆனா போக போக கிட்ட இந்த மாதிரி வந்தோம். அப்புறம் யூகே என்ன பிடிச்சா. மிகு வந்து வெக்கப்பட்டுட்டு நான் ஸ்டாப் பண்றேன், என்னால இதுக்கு மேல சொல்ல முடியாது, இல்ல உன்கிட்ட மட்டும் தான் என்னால இதை கேட்க முடியும் மிகுன்னு அவ சொல்றா. அதுக்கப்புறம் சொல்லிட்டு மிகு ஏந்துக்கிறா. அது பண்ணும்போது உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கசானே கேக்குறா. இந்த மாதிரி பண்றது ரொம்பவே ரிஸ்க்னு மிகு சொல்றா. எதனாலன்னு கசானே கேக்குறா. ஏன்னா அது பண்ணும்போது மண்டில இருந்து கால் வரையும் உறைஞ்சு போன மாதிரி இருந்தது, என்னோட மைண்டே பிளாங்க் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி வித்தியாசமா தோணுச்சு. இரு அதுக்கப்புறம் அது மோசமான அசிங்கமான சிச்சுவேஷன்ல போய் முடிஞ்சது கரெக்டான்னு கசானே கேக்குறா. அப்படி எதுவும் இல்லன்னு மிகு சொல்றா. நீயும் பெண் தானேன்னு கசானே சொல்றா. ஆமா நான் பொண்ணுதான், யூகே என்ன கிஸ் பண்ணதை நினைச்சு கஷ்டப்படுவான்னு எனக்கு தோணுச்சு. என்ன சொல்ல வரேன்னா நான் அவனை கட்டுப்படுத்துறேன்னு அவன் நினைச்சுப்பான். அவன் என்ன கவனிக்கணும்ன்றதுக்காக கிஸ்ன்ற பேர்ல பசங்களோட ஆசையா தூண்டி விட்டுட்டான். நான் ரொம்ப மோசம், நான் கேவலமான பொண்ணா இருந்துட்டான். அதை கேட்டு கசானே ஷாக் ஆவரா. அவன் அந்த பொண்ணை கிஸ் பண்ணதை நினைச்சு சந்தோஷப்படணும், அந்த பொண்ணை நான் மாறணும், இதுதான் என்னோட முடிவுன்னு மிகு சிரிச்சுட்டே சொல்றா. கசானே வந்து ஷாக்கோட பாக்குறா. நிறைய நடந்துருச்சு, ஆனா அது எங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக்கிடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் கியூட் ஆகணும்னு முடிவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மறுபடியும் என்கிட்ட பேசணும்னு தோச்சுன்னா தாராளமா பேசலாம் இந்த மாதிரி மிகு சொல்றா. மிகு ரொம்பவே நல்ல பொண்ணு, அவளுக்கு பிடிச்ச பையனை கிஸ் பண்ணிருக்கா. இருந்தாலும் அதை நினைச்சு சந்தோஷப்படாம மத்தவங்களுக்கு என்ன வேணும்ன்றத பத்தி யோசிக்கிறா. அவளுக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன், ஆனா அவளால முடிஞ்ச உதவி அவ பண்ணா. என்னதான் நான் பெரியவளா இருந்தாலும் அவ அந்த பொண்ணை கிஸ் பண்ணதை நினைச்சு சந்தோஷப்படணும், அந்த பொண்ணா நான் மாறணும். இந்த மாதிரி மிக்கு சொன்னதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு என்னாலே அந்த மாதிரி மாற முடியுமான்னு கசானே நினைக்கிறா. அப்போ ஒரு பொண்ணு வந்து என்ன மிக்கும் நிறைய வேலை இருக்கு போல, ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுவா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு மிக்க சொல்லுவா. இந்தாங்க நான் சாப்பிட்டதுக்காக வாங்கிட்டு வந்தேன், ரெண்டு பேர்கிட்டயும் பொக்கிட்டு கொடுக்குறா. அதை வாங்கிட்டு ரெண்டு பேருமே அதை குறுன்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப கக்கேரு வந்து கசானேன்னு கூப்பிடுறான். இவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க. உனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே, நான் வீட்டுக்கு கிளம்பலான்னு நினைச்சேன், நீ உன்னோட வேலையில பிஸியா இருந்த, அதனால உனக்கு நிறைய வேலை வைக்க கூடாதுன்னு சொல்லல. இந்த மாதிரி கசானே சொல்றா. இவங்க ரெண்டு பேருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாதுன்னு மிக்கு வந்து அங்க இருந்து கிளம்புறா. நிறைய வேலை வைக்க கூடாதா, எனக்கு எல்லா வேலையும் பாக்குற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, எங்களுக்கு கஷ்டமா இருக்க கூடாதுன்னு ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு வேலை எல்லாம் நீயே பாத்துக்கிற, நீ ஏன் எல்லாத்தையும் உன் தோல்ல சுமக்காதுன்னு அவன் சொல்றான். இவன் இவ்வளவு கேரிங்கா இருக்குதுன்னு நினைச்சு கசானே வந்து ஹாப்பி ஆவரா. பொக்கிட்டு ஓபன் பண்ணி உனக்கு வேணுமா அவன் கிட்ட கொடுக்குறா. அது மிக்கு திரும்பி பார்த்துட்டு சிரிக்கிறா. A few moments later. கசானி மிக்குவை பிடிச்சு நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஆட்டிட்டு இருக்கா. மிக்கு வந்து மறுபடியும் பாட்டி தெரியுறாங்க, அவங்க என்ன கூப்பிடுறாங்க பாட்டி பாட்டின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா. கட் பண்ணா மிக்கோட அங்கிள் கேஃபேவை காட்டுறாங்க. யூகேவும் மிக்கவும் பேசிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் டேக்கு நீ எதுல கலந்துக்க போறேன்னு மிக்கு கேக்குறா. நான் இன்னும் அதை பத்தி முடிவு பண்ணலன்னு அவன் சொல்றான். நானும் நாச்சனும் சியர் லீடரா இருக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்றியான்னு மிக்கு கேக்குறா. நான் ஏன் பண்ணணும், அவங்க கூட எப்படி பேசணும்னு கூட எனக்கு தெரியாது, ரொம்ப கஷ்டம்னு அவன் சொல்லுவான். உண்மையாவா சொல்ற, உனக்காக நான் ஸ்பெஷலா சேர் பண்ணலான்னு இருந்தேன். அவன் இவனுக்காக சேர் பண்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்படுறான். மிக்க வந்து சிரிச்சுட்டு என்ன கண்ணா உன்னோட இதயம் துடிக்க ஸ்டாப் ஆயிடுச்சான்னு கேக்குறா. நீ என்ன முட்டை அல்ல, மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசி, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லைன்னு அவன் சொல்றா. எனக்கு இருக்கு நீ கே சொல்றான். இதெல்லாம் பாத்துட்டு இருந்த ஹினாக்கு வந்து அவங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க நல்லா தெரியுது, சட்டு புட்டுன்னு ப்ரொபோஸ் பண்ணி கமிட் ஆகாம வெறுப்பு தராங்களே, அவங்களால சொல்ல முடியல, அதனாலதான் அவங்க அவங்களா இருக்காங்க. ஒரு நாள் அவங்களே இதை தெரிஞ்சுப்பாங்க. இந்த இளம் வயசுல இதெல்லாம் அவங்க அனுபவிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி அங்கிள் சொல்றாரு. நீங்க உங்களோட முதுமையை அடைஞ்சதுனால தான் இந்த மாதிரி பேசுறீங்களா நீ என்ன கேக்குறா.
அதை கேட்ட அங்கிள் வந்து ஃபீல் பண்றாரு. ஹினாக்கோ வந்து ஆனா நீங்க சொன்னது கரெக்ட் தான் நினைக்கிறேன். யுகி அன்னைக்கு ஃபீல் பண்ணி பேசிருப்பாள், அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு. ஆனா அவங்க ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்களே ஹினாக்கோ சொல்றா. கட் பண்ண யுகியோட வீட்டுல காமிக்கிறாங்க. யுகியா வந்து அவனோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட பாத்துட்டு இருக்கான். அவனோட அக்கௌண்ட்ல மிக்கோ வந்து நிறைய போஸ்ட போட்டு வச்சிருக்கான். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் மிக்கோ ரொம்ப லவ் பண்றேன், இதை நான் அவகிட்ட சொல்லியிருந்தா என்னோட வாழ்க்கை ரொம்பவே சுலபமா இருந்திருக்கும். என் மனசுல அவளுக்கு இருக்கிற இடத்த யாராலும் நிரப்ப முடியாது. அதனாலதான் நான் அவளோட கியூட்னஸ்னால மயங்கி என்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு என்னோட லவ் சொன்னாலும், நாங்க டேட்டிங் போனாலும், அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா போனாலும் நான் அவள் அவளுக்கு இல்லாததுனால இது முடிவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. யுகே எஞ்சி போய் ஜன்னலை ஓபன் பண்ணி மிக்கோட ரூம பார்த்து வரப்போற ஸ்போர்ட்ஸ் டேலயும் சரி சம்மர்லயும் சரி அவளுக்கு ஏதவனா மாறணும்னு யுகே நினைக்கிறான். அப்ப மிக்கு கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கிளாஸ்ல எனக்காக வெயிட் பண்ணு மெசேஜ் பண்ணிருக்கா. கட் பண்ண அடுத்த நாள் ஸ்கூல் முடிஞ்ச உடனே காட்டுறாங்க. டடா பார்ட்டிக்காக ஃபிளவர் செய்ய போறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு மிக்கு சொல்றா. இதுக்காக தான் இவன் மெசேஜ் பண்ணி கூப்பிட்டால. யுகே வந்து பாத்துட்டு இருக்கான். சரி நான் ஹெல்ப் பண்ணேன்னு அவன் சொல்றான். பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கன்னு மிக்கு சொல்றா. ரெண்டு பேருமே பேப்பர் ஃபிளவர் செய்ய ஸ்டார்ட் பண்றாங்க. ஜாலியா பேசிக்கிட்டே செஞ்சிட்டு இருக்காங்க. செய்யறதுல டைம் போறதே தெரியல. மிக்கு பாட்டு பாடிட்டே செஞ்சிட்டு இருக்கா. யுகே அவளை பார்த்து ஹாப்பி ஆவறான். ஸ்கூல்ல க்ளோஸ் பண்ண போறாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இவ்வளவு டைம் ஆயிடுச்சான்னு யுகே சொல்றான். டைம் ரொம்ப ஃபாஸ்டா போயிடுச்சு, சரி கிளம்பலான்னு மிக்கு சொல்றா. ஒரு வழியா ஃபிளவரை செஞ்சு முடிச்சிட்டாங்க. இந்த ஃபிளவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு மிக்கு சொல்லுவா. அப்படியா எதனால யுகே கேக்குறான். ஏன்னா இது பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும்னு மிக்கு சொல்லுவா. அவ சொன்னது கேட்டு அந்த ஃபிளவரை பார்க்கும்போது மிக்கு மாதிரியே அவனுக்கு தோணுது. அது மட்டும் இல்ல, இந்த பூக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, குடும்பத்தோட ஒன்னா இருக்கிறது. பாட்டிக்கு இது ஏத்த பூன்னு மிக்க சொல்லுவா. ஆமா ஆமா கரெக்ட் தான், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா புரியுது. உன்னோட குடும்பத்துல நான் ஒரு ஆளா இருக்கணும்னு சொல்ல வரியோ. இந்த மாதிரி யுகே சொல்றான். ஐயோட ஓவரா யோசிக்காத முட்டால மிக்கு திட்டுறா. உண்மையா சொல்லனா உன் குடும்பத்துல ஒரு ஆளா மாறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நிக்க சொல்லுவா. அதை கேட்டு மிக்கு ஷாக் ஆகி வைக்கப்படுறா. என்ன கண்ணு மிக்கு உன்னோட மூச்சு நின்று போச்சுன்னு யுகே கலாய்க்கிறான். மிக்கு வந்து கோவப்பட்டுட்டு நம்ம ஒரு குடும்பமா மாறதுக்கு முன்னாடி நீ ஒன்னு சொல்லணும் தெரியும்லன்னு மிக்கு கேக்குறா. நான் உன்னை லவ் பண்றேன், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ நிக்க சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. என் கையை நீ பிடிக்கணும்னா என் அப்பா கிட்டதான் கேட்கணும்னு மிக்கு சொல்றா. அதை கேட்டு யுகியா வந்து ஷாக் ஆவறா. மிக்கு வந்து சிரிச்சுட்டு நான் விளையாட்டுக்குன்னு சொன்னது சீரியஸா நினைச்சிட்டியா, உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குதானே, எதுக்கு மூஞ்சி அப்படி போதுன்னு கிண்டல் பண்றா. அப்படி எல்லாம் ஒன்னும் இல்ல, அதெல்லாம் நான் கேம்ல ஜெயிச்சிட்ட அப்புறம் தான் நடக்கும்னு அவன் சொல்றான். கண்டிப்பா அவன் சொல்றா. மிக்கு ஐ லவ் யூ நிக்கியா சொல்றான். மிக்கு வந்து வைக்கப்பட்டுட்டு நானும் தான் ஐ லவ் யூ யுகியான்னு சொல்றா. அவ்வளவுதான், இதோட இந்த அனிமே சீரிஸ் முடிஞ்சிருச்சு. இந்த கேம் கண்டினியூ ஆகிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஆனா ஒருத்தர் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. எப்படி இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர் தான் ஒண்ணு சேருவாங்க. சோ அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அடுத்து என்னென்ன சீரிஸ் போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.